திருவண்ணாமலை வஉசி நகர் 9வது தெரு பகுதியில பார்த்தோம்னா ஒரு வீட்டுக்குள்ள 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் சிக்கியிருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. அவங்களை மீட்கிறதுக்காக திண்டிவனத்திலிருந்து நேற்று இரவே கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் கொண்ட என்டிஆர்எஃப் குழு இரவே வந்துட்டாங்க. சுமார் 1 மணிக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு முன்னோட்டமா அந்த பகுதியில எப்படி இருக்கு, அந்த இட அமைப்பு எப்படி மீட்பு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முதற்கட்டமா என்டிஆர்எஃப் குழு பார்த்தாங்க. தொடர்ச்சியா இந்த திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் எஸ்பி இவங்க கூட எல்லாம் சேர்ந்து என்டிஆர்எஃப் குழு இந்த மீட்பு பணிகளை எப்படி துரிதப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆய்வு கூட்டத்தையும் அந்த சம்பவ இடத்திலேயே நடத்தினாங்க. தற்போதைய சூழலை பார்த்துக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப தற்போது நம்மளால காட்சிகள்ல பார்க்க முடியுது. இந்த இடத்துல என்டிஆர்எஃப் குழு வீரர்கள் இங்கிருந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை மேலே எடுத்து செல்லக்கூடிய ஆயத்த பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் சுமார் ஒரு 30 நிமிடங்களுக்குள்ள அந்த இடத்துக்கு எல்லாரும் 30 வீரர்களும் போய் அந்த 7 பேர் சிக்கி இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய 7 பேரை மீட்கிறதுக்கான பணியில ஈடுபட இருக்காங்க. அதிலும் குறிப்பா பார்த்தோம்னா அந்த பகுதியில அந்த வீடு மண்ணு ஃபுல்லா வீடுகளை மூடி இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த மண்ணை எப்படி அப்புறப்படுத்தலாம், என்டிஆர்எஃப் குழு வீரர்கள் மட்டும் இந்த மண்ணை அப்புறப்படுத்துறதுக்கு போதுமா, இல்ல இங்க வேற யாரும் இங்க வெளியாட்களை பயன்படுத்தி அந்த மண்ணை அப்புறப்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரியும் என்டிஆர்எஃப் குழு வீரர்கள் ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இன்னும் ஒரு 30 நிமிடத்துக்குள்ள இங்க இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாரும் அங்க போன பிறகு இந்த மீட்பு பணியானது அடுத்தடுத்து நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. கவிதா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.